ஓகே फ्रेंड्स நம்ம இப்போ கோவில் ரீச் ஆயிட்டோம். ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு சினி vlogs. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வேலூர் ஈஸ்வரர் கோயில். இந்த கோயில் பேர் தான்தோட்டீஸ்வரர் கோவில். அதே மாதிரி இந்த கோயிலோட கோபுரம் மட்டும் 97 ஃபூட் இருக்கா. அங்க பாருங்க எவ்வளவு உயரமா இருக்குன்னு. இதெல்லாம் எப்படிக்கா கட்டியிருப்பாங்க இவ்வளவு பெரிய கோபுரத்தை? எல்லாம் கல்லு வச்சு அந்த காலத்துல அவ்வளோ இதா கட்டிருக்காங்க. நான் மேலையா கையில தொங்கிட்டு கட்டுவாங்க. இது வந்து 12th செஞ்சுரியில கட்டப்பட்ட கோயில். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ள போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பூ வாங்க போகலாம். சண்டே அதனால கூட்டம் இல்லை. நாளைக்கு ஆடி போயிட்டுக்கிறதுனால நிறைய கூட்டம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பூ வாங்க போகிறோம். பூ வாங்கிட்டா வாங்க போயிட்டு இந்த கோயிலுக்கு இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம்லாம் நடந்துருக்கு. அதனால பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. புதுசாக பண்ணியிருக்காங்க. புதுசாக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங். யானை வச்சிருக்காங்க. கண்ணு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகா பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அந்த சிங்க வாய்க்குள்ள அந்த ஓட்டை இருக்கு பாருங்க. ஆமா இந்த சிங்கத்தோட வாய்க்குள்ள அந்த பாலை வந்து வச்சிருக்காங்க. அந்த பாலை நம்ம வெளியே எடுத்து அந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த சிலை செய்யும் போதே அவங்க வாய்க்குள்ள வந்து இந்த பந்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து சிங்கம் மாதிரி ஒரு உருவம் செலுத்தியிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்குள்ள ஹைட் ஆயிட்டேன். சூப்பரா இருக்கு. இதுக்கான கேட் போட்டு வச்சுட்டாங்க. தொட்டதோட அது ஒரு மாதிரி அழுக்காயிருந்தா அதனால இந்த கோவில்ல இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா இருக்கு. ஆமா நாங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய ஷார்ட்ஸ்ல பார்த்தோம் இந்த மாதிரி. ஆமா நாங்க வந்து எல்லாரும் எடுத்து போட்டிருக்காங்க சொன்னாங்க. அது எப்படி இதே மாதிரி வந்து சிங்கம் குதிரை அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த சிற்பங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்துங்க இது வாங்க. இதுக்கு பக்கத்தில் ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வாளோட அவங்க கையில் இருக்கு. அவங்க வந்து இந்த சிங்கத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது என்னன்னு தெரியல. ஆனால் சிற்பங்கள் வச்சிருக்காங்க. அவர் ஒருத்தர் வந்து குதிரை மேலே ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அந்த சிங்கம். சிங்கத்து மேல குதிரை சவாரி பண்ணிட்டு போறாங்க. சிங்கத்து மேல எப்படிக்கா குதிரை சவாரி பண்ண முடியும்? சிங்கமா பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம தொடக்கூடாதுங்கிற இதுல
வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நிறைய சாமிங்க இருக்காங்க. நந்தி நிறைய சாமிங்க இருக்காங்க. எல்லா கோவில்களையும் வந்துட்டோம். இன்னும் கோவில்களை எப்படி போக முடியும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பஞ்சலிங்கங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பிருத்திவிலிங்கம். பிருத்திவினா நிலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பு லிங்கம். அப்புனா நீர். அதாவது பஞ்சலிங்கங்கள், நம்ம பஞ்சபூதங்களோட லிங்கங்கள். தேயுனா அக்னி. அடுத்தது வாயு லிங்கம்னா வாயு. அடுத்தது ஆகாயலிங்கம். ஆகாயம்னா ஆகாயம்தான், அதாவது நம்மளோட ஆகாயத்தோட லிங்கம். பஞ்சலிங்கங்கள் இன்னும் இங்கே ஸ்பெஷலு. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த பஞ்சலிங்கங்களை பாருங்கள். கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்தை வந்து நட்டிருக்காங்க மன்னர்கள் காலத்தில். ஆனாலும் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் பட்டுப்பூச்சி இந்த மரம் இப்போ வரைக்கும் கும்பிட்டுட்டு தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஆஹா, தொடலாம். சரி, ஓகே. உலகமெங்கும் கடும் பஞ்சம் நிலவியதால் சேஷ்டாதேவி வராகி ரௌத்ரி. சேஷ்டாதேவி நீங்கள் யாரும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க, கமெண்டில் சொல்லுங்கள். கோயில் வந்து பெருசாக இருக்குது. நிறைய சாமி வச்சுருக்காங்க. முருகர், பவர், தட்சிணாமூர்த்தி, நிறையா பேர் வச்சுருக்காங்க. நிறைய எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க. நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தேன். நான் சித்தியா மாதிரி இருக்கும்போது வந்தேன். அப்புறம் மறந்து போச்சு. இப்போ தான் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. பள்ளியறை பூஜை எப்படின்னா, சிவனையும் அம்பாளையும் வந்து சேர்த்துருப்பாங்க. நைட் டைமில் அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. ஆனால் திருச்சி வந்து சிதம்பரத்தில் எல்லா கோயிலையும் 8 மணிக்கு தான் நடக்குமா. சிதம்பரத்தில் மட்டும் 5 நிமிஷம் லேட்டாக தான் நடக்குமா. அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கணம்புள்ள நாயனார் வரலாறுன்னு இருக்குது. இந்த பிக்சர் சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா முல்லைவாழ் மக்களோட ட்ரெடிஷ்னலான இது. அவங்க வந்து காட்டில் வாழ்வாங்க. அப்போ வாழும்போது அங்கே ஒரு சிவன் கோயில், அவங்களோட வரலாறு. எங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரில, படித்தோன்னா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தேர் வச்சுருக்காங்க. குட்டியாக தான் இருக்குது, பட்டு தேர் சூப்பராக இருக்குது. அங்கே வந்து போட்டு இருக்குது. வாங்க நம்ம போய் பார்க்க. இதோ பாருங்கள், சாக்கு போட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க. யாரும் பார்க்கக்கூடாதுன்னு இந்த கேட் தெரிஞ்சுது. நம்ம கண்ணால் பார்த்தோன்னா தெரியும், வீடியோவில் பார்த்தாங்கன்னா தெரியாது. ஓகே, வாங்க. நேரில் வந்து இந்த மாதிரி பாருங்கள், என்ஜாயாக ஆமாம். இங்கே பாருங்க, ஆஹா, மயில் 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 நினைக்கிறேன், தெரில எனக்கு. சரி வாங்க போகலாம். சாமி பார்த்தா சூப்பராக இருந்தாங்க. சாமி 1925 வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த கல்வெட்டு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 101 வருஷம் ஆகுது இந்த கல்வெட்டு வச்சு. இப்போ இந்த கோயில் எவ்வளோ பழமையானதாக இருக்குன்னு பாருங்க. இந்த 1000-2000 வருஷம் பழமையான கோயில், வடிவ பழமையான கோயில் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. தமிழில் தான். இந்த சிவன் எப்போ வச்சாங்க? இந்த கோயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்க கோயில். இங்கே அன்னதானம், கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே அன்னதானமாக தராங்க. ஆனால் இங்கே டைம் வந்து காலையில் ரொம்ப எத்தனை மணி இருக்கும்? ஒரு 9-10 மணி இருக்கும். அந்த
இந்த பக்கமும் கல் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த பழைய கல். அது வந்து இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி தான். இது வந்து 1000 வருஷம் பழமையானது. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புரியும் தமிழ்லாம், ஆனால் சில லெட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு மாறும். இதுதான் அந்த காலத்து சிற்பி எழுதுனது. தஞ்சாவூரில் இருக்க மாதிரி இருக்குது. தஞ்சாவூரில் வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்து நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே தமிழில் எழுதியிருப்பாங்க. இதுலேயும் எழுதியிருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு இதுதான் பழசு. அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும்னு நினச்சேன். திருநாகேஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்குது கும்பகோணத்தில். அந்த கோயிலில் வந்து யார் அவர் பேர் நாகர் வந்து ராகுதோஷம் இருந்தப்ப அவர் வந்து சிவனை நோக்கி தவறுந்திருக்காரு. அப்போ சிவனே வந்து தோன்றி என்ன உனக்கு வரம் வேணும் அப்படின்னு அந்த ராகுதோஷத்தை போக்கிட்டாராம். அங்கே வந்து ராகுவை தான் அந்த ஒரு கோயிலில் தான் ராகுவை வந்து மனித உடம்பில் வச்சுருப்பாங்க. அந்த ராகுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணும்போது ப்ளூ கலரில் பால் வந்து மாறும். அது சயின்டிஸ்டாலேயும் கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். தமிழ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க, இப்படி வளைவாக போட்டு ஏதாவது அவங்க குறிகள் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு இதை பற்றி இன்னும் தெரில. இது வந்து பழங்காலத்து தமிழ் எழுத்துக்கள். அவங்க வந்து ஒரு குறிகள் வச்சு இப்போ இது வீண் நம்மளுக்கு தெரியும் பாருங்க, இது வீடு. அதுக்கப்புறம் இங்கே தூ மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் தெரியுது. மீதியெல்லாம் லெட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரில. இந்த நீங்கள் வந்து நான் படிக்கலைங்களோ, நான் படித்தேன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் இதை பற்றி படிக்கல. 7th தானே படிக்கிறேன், அதனால் இன்னும் இதை பற்றி எங்களுக்கு வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து வெளியில் போனால் வாங்க. சாமி வந்து ரொம்ப பெருசாக இருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அம்பாள் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய சாமி மந்திரம்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்குலாம் அந்த சாமி மந்திரம் தெரிஞ்சுன்னா நீங்கள் அங்கே தியானம் உட்காந்து பண்ணலாம். கூட்டமே இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஏதாவது வீக்கெண்ட் ட்ரிப்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த கோயில் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சேலம் டு தும்பல் ரோட்டில் இருக்குது. முன்னாடி போர்டு போட்டிருக்கோம். அயோத்தியா பக்கத்தில் வேலூருக்கு வந்து 20 கிலோமீட்டர். நாங்கள் வரத்துக்கு வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் வந்து நிறுத்தி வராமல் இருந்தீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகும். இல்லை இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஜாலியாக வரலாம். இன்ஸ்கிரிப்ஷன் வந்து தொட முடியுது. எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. 1000 வருஷம் பழமையானது நான் தட்டுனேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பனைமழை அப்படின்னு எழுதியிருக்கு. பானை மர அப்படின்னு எழுதியிருக்கு. ஃபர்ஸ்ட் 5th லைனில் ஃபஸ்ட் எழுதியிருக்கு பாருங்க. அவங்க பேச்சு வழக்கின மொழி தான், நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. அவங்க உடச்சி எடுக்கும்போது கல் வந்து கொஞ்சம் அப்படி போயிடுச்சு. கும்பாபிஷேகம் நடந்தப்போ எல்லாத்தையும் நினைவாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. இதுவும் இந்த பழைய காலத்தான், இல்லை இது எப்போ செதுக்குனாங்கன்னு எனக்கு தெரில. இது பழசு தான், அதோட இதுதான். இது நல்லா இருக்குது. எனக்கு தொட்டு பார்க்கும்போதுலாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. 1000 வருஷம் பழமையான கல்லை நம்ம தட்டுறோமே. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து தான் தோன்றீஸ்வரர் அதுக்கு பேர் வந்துச்சுன்னு தெரியல. இவரே தோன்றிக்கிட்டாரா அப்படின்னு தெரில. எங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியல. உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சாமியை வந்து உளுந்து கும்பிடுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. அவங்க 2 பேர்த்தோட பேர் இங்கே எழுதியிருக்காங்க. இது இப்போ சமீப காலத்தில் தான் எழுதியிருக்காங்க, பழசுலாம் எழுதலை, இப்போ தான் எழுதியிருக்காங்க. சரி, ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம். இந்த யானை பார்த்தீங்களா, எல்லாம் சொல்கிறாங்க பெருசாக. இது வெளியில் வர வழி, அங்கே அந்த கோயிலேருந்து வெளில வர வழி. சாமிலாம் கும்பிட்டு வெளியில் வரலாம். ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம அப்படியே அந்த சைடாகவே வந்த வழியிலே இது பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நதி, ஆனால் நதியில் வந்து தண்ணி இல்லை, ஆறில் தண்ணி இல்லை பாருங்கள். இவ்வளோ பழமையான கோயிலில் வந்து தண்ணி இல்லாமல் போச்சு. ஆனால் பெருசாக தான் நதி வந்து இருக்குது. தண்ணி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இது பண்ணலாம்.
மாட்டு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ பெரிய ஆறு இருக்குது. இந்த நேரம் தண்ணி வந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆடி 18க்குலாம் நம்ம இங்கேயே போய் குளிச்சிருக்கோம். மாலைலாம் போட்டு வச்சுருக்கோம் இந்த மாட்டுக்கு. இது உடஞ்சிருக்கு கொம்பு. இது ஐ திங்க் ஸோ ரீசெண்டாக தான் இப்போ கட்டியிருக்காங்க, பழசு இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட். இதெல்லாம் மாடலாம் நல்லா இருக்கு பாருங்க இந்த வியூ. ஆனால் இப்போலாம் கொட்டியிருக்காங்க. இப்போதான் நல்லா பெருசாக ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த ஆறை வந்து இப்போ தண்ணி வராமல் ஆக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா இது தண்ணி வரத்துக்கு இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. நேரம் இந்த ஆறு இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குலாம் குப்பை கொட்டி ஆறே இவ்வளோ பெரிய ஆறை வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நான் வந்து சிஎம் சார் மினிஸ்டருக்குலாம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த ஆறை வந்து தண்ணி வர மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆடி 18க்கும் இந்த இதுவும் ஒரு ஃபேமஸான ஆறாக மாறிடும் சேலத்தில். பார்த்திங்கன்னா அரச மரம்லாம் இருக்குது. இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் உனக்கு நம்ம எலிஃபெண்ட் இயர்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம்ல, இந்த ஏற்காடுலேருந்து ஒரு செடி கூட எடுத்துக்கணும். அது எவ்வளோ பெருசாக இங்கே வளர்ந்துருக்கு பெருசாக வளர்ந்துருக்கு அந்த இது செடி. பக்கத்தில் போய் பார்த்தோம், யாரோ வீட்டில் தான் வச்சுருக்காங்க.